ஓகே. இந்த வீடியோல நான் விஜய பத்தியும், டிவிகே கட்சிய பத்தியும், இந்த விஜயோட புதிய அரசியல் அவதாரம் இருக்கு இல்லையா? சோ அத என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி பார்க்கிறேன், அத பத்தி நான் பேச போறேன். உடனே நீங்க என்ட்ட கேட்கக்கூடாது. நீ பேசிக்கா ஒரு இந்தியன் இல்ல, ஸ்ரீலங்கன் தானே. சோ உனக்கு தமிழ்நாட்ட பத்தி என்ன தெரிய போகுது? தமிழ்நாட்டு அரசியல பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது? அதனால இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ பத்தி தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்ரீலங்கால அந்த பிரச்சனை முடிஞ்சாலுமே கூட தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனைகளை பத்தி இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால உலக பாலிடிக்ஸை பத்தி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. அந்த ஒரு அடிப்படையில் ஏன்னா தமிழ்நாடு உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துல நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில கருத்துக்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா ஒரு 25-30 வருஷமா ஒரு சினிமேட்டிக் ஹீரோவா இருந்த ஒருத்தர் ரியல் லைஃப்ல தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சினிமா ஃபேம் அவர் இதுல எப்படி யூஸ் பண்ண போறாரு, அவரை பிளைண்டா ஃபாலோ பண்ற எல்லாத்தையும் இவர் எப்படி கைட் பண்ண போறாரு, என்ன மாதிரியான ஒரு ஐடியாலஜி எடுத்து வைக்க போறாரு, எப்படி அணுக போறாரு அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நானும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப கியூரியஸா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு ஓவர் தி லாஸ்ட் 2 to 2.5 இயர்ஸா அவர் போற மாநாடா இருக்கட்டும், அவரோட வீடியோஸா இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு மேடையிலும் பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில எல்லாம் பேசும்போது ஆக்சுவலா என்னால அவரோட சினிமாவையும் அந்த மாநாட்டில் அவர் பேசுற விதத்தையும் பிரிச்சு பார்க்க முடியல. ரெண்டுமே சினிமேட்டிக்கா தான் இருக்கு. அவரோட அந்த பஞ்ச் டயலாக் பேசுற விதமா இருக்கட்டும், அவரோட அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், லிட்டரலி அவராலே அந்த சினிமாவுக்கு இருந்து வெளியில வர முடியல. வார்த்தையால எனக்கு சினிமா போதும், நான் ரிட்டையர் ஆகுறேன், இந்த படத்துக்கு மேல வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட பேசுற வார்த்தைகள்லாம் கூட வெறும் சினிமாவா தான் இருக்கு. எங்கேயுமே இது வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சு நான் கொடுத்து பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது அவர் டிஎம்கே எதிர்க்கிறேன், ஏடிஎம்கேயோ நாம் தமிழர் கட்சியோ எது வேணாலும் சொல்றாரு. ஆனா அதை ஒரு ஆக்கப்பூர்வமா சொல்றாரா, இல்லைன்னா அதுல ஏதாச்சும் உண்மையான ஒரு விஷயம் இருக்கா? ஒவ்வொரு மாநாட்டிலையும் போய் அவர் பேசும்போது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சினிமேட்டிக்கா தான் இருக்கு. அவர் பேசுறதுலாம் ஒரு மாதிரி பஞ்ச் டயலாக்கா, ஒரு மாதிரி அவர் அந்த பிளைண்டா ஃபாலோ பண்றாங்களே ஒரு ஜெனரேஷன், அவங்கள மட்டுமே அட்ராக்ட் பண்ற மாதிரி, அவங்கள வச்சு மத்த எல்லாத்தையும் எப்படியாச்சும் கவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கரூருக்கு போன மாநாட்டில் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. பட் அந்த டைம்ல ஒரு உண்மையான லீடரா நடந்திருக்கலாம். அந்த டைம்ல அவர் அங்கிருந்து பயந்து ஓடாம, அந்த டைம்ல அங்கிருந்து உடனே கிளம்பி ஒரு வெளியில போகாம, அங்க இருந்து மக்களோட மக்களை, ஏன்னா அங்கன தான் ஒரு மனுஷன் உண்மையான இன்டென்ஷன் தெரியும். என்னைக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது, பிரச்சனை நமக்கு சொல்லிட்டு வராது இல்லையா? ஒரு நாட்டையே ஆளணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல ஒருத்தர் போகும்போது அந்த டைம்ல அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அந்த நேரத்தில் அதை எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கும்போது தான் அவன் ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து தலைவனா மாறுறான். அப்படி இருக்கும்போது 41 பேர் இறந்துட்டாங்க. அது அவங்களும் விரும்பி இருக்க மாட்டாங்க, வந்தவங்க யாருமே விரும்பி இருக்க மாட்டாங்க, மேபி வெளியில இருக்கவங்க யாருமே விரும்பி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இறங்கி மக்களுக்காக நின்றுருந்தாருன்னா, பேசியிருந்தாருன்னா, உடனே அவங்களுக்காக செஞ்சிருந்தாருன்னா, காசு பணம் எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை, இந்த கட்சியில் இருக்கவங்க வேணா, எந்த கட்சியில் இருக்காங்க, ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், எந்த கண்ட்ரில இருந்தாலுமே பொலிட்டிக்ஸ்ல இருக்கவங்க யாருமே சம்பாதிக்கல, வெறும் அரசியல் பண்ண, நல்ல அரசியல் பண்ண வாரேன் அப்படின்னு சொன்னா நம்பவே இயலாது. அது ஆப்வியஸ்லி ஒரு பச்சை பொய். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபேம் கொடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, ஒரு படத்துக்கு ஒரு பெரிய டிமாண்ட் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் மக்கள் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது ஜெனிவனா இவர் மக்களுக்காக தான் உழைக்க வாரேன், மக்களுக்காக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது இன்டென்ஷனலி தெரிஞ்சிருக்கும். அவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல அந்த கரூர்ல நின்றுந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கனே மக்கள்கிட்ட ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அங்கே விஜய் அவர்கள் நினைக்கல எல்லாம் சாகணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவர் மனசுல உண்மையா இந்த மக்களுக்காக தான் அரசியலுக்கு வாரேங்கிற ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல தலைவனை தானே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அவர் பேசும்போது இந்த டயலாக்ஸ்லாம் பாருங்களே, இது இந்த இங்கிலீஷ் படத்தை தெலுங்கு படத்துலாம் தமிழ்ல டப் பண்ண மாதிரி இந்த தீய சக்தி, தூய சக்தி, இதெல்லாமே லிட்டரலி நல்லா டீப்பா நோட் பண்ணி பாருங்க. இது ஒரு பிஆர் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா 2 வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. 2 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் இந்த டிவிகேங்கிற பேரை ஃபேம் பண்ணணும். வெறும் சினிமாவில் இளைய தளபதின்ற ஃபேம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் வெறும் இளைய தளபதி மட்டும் இல்லையே சினிமாவில், அது இல்லாமல் அஜித் இருக்காங்க, ரஜினி இருக்காங்க, கமல் இருக்காங்க, சூர்யா இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த டிவிகேங்கிற பேர் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகணும், எல்லா நேரத்துலையும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் கான்ட்ரவர்சியாக தான் பேசணும், ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் பேசணும். அப்படி இருக்கும்போது தான் எல்லா இடங்களையும் அவங்கள பற்றியே பேசுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, விஜய் அவர்கள் எல்லா மாநாட்டிலையுமே அவர் நல்ல விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. பட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் பார்க்குறேன். நீ ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தி,
அந்த ஸ்டாரா இல்ல நான் இவரா, இந்த பாஷாவா, இந்த ஆண்டனியா, இதெல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்துல இருக்கவங்களுக்கு கோவத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துது. அவங்களாம் தொடர்ந்து இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நான்லாம் வந்து சோஷியல் மீடியாவை எடுத்தனா எங்க போனாலுமே வந்து ஒன்னு டிவிக்கே ட்ரோல் பண்றாங்க இல்ல டிவிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஸோ டிவிக்கே பேச்சு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா டிபேட் எடுத்தாலும் டிவிக்கே தான் பேசுறாங்க. ஈவன் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் கூட வந்து டிவிக்கே தான் ரோஸ் பண்றாங்க. விஜய் அவர்கள் அந்த இடத்துல என்ன பேசினாரு, விஜய் அவர்கள் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அதை தான் ரோஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சினிமாவில் மாதிரி இப்படி அழுதுட்டு போறாரு, ட்ரோன் கேமராவுக்கு முன்னுக்கு அப்படி சீன் போடுறாரு, அதை தான் ட்ரோல் பண்றாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது, எல்லா இடங்களையும் இந்த டிவிக்கேங்கிற பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இந்த டிவிக்கேங்கிற பேர் பரிச்சயமாயிருச்சு. ஏடிஎம்கே பத்தி இப்போ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒன்னு டிஎம்கே ஆட்சியில் இருக்கனால டிஎம்கே, இன்னொன்று வந்து டிவிக்கேங்கிற பேர் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இந்த டிவிக்கேங்கிற பேர் எல்லா இடத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா, அவர் நல்லது செய்ய வருவாரா, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இந்த விஷயத்தை வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக இது ஒரு மாதிரி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பேர் மனசுல போயிட்டு பதிஞ்சிடும், டிவிக்கே அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க. இங்க நல்லது செய்யணும் கெட்டது செய்யணுங்கிறதுலாம் இல்லை. நீங்க நல்லா டீப்பா நோட் பண்ணி பாருங்க. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் வந்து பிஆர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஆனால் இந்தியா பொறுத்தவரையில் பிஆர் இன்வால்மெண்ட் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இது அப்பட்டமா தெரியுது. நீ கொஞ்சம் வெளில வந்து பாருங்களே, விஜய் அவர்களுக்கு வந்து இதை விட நல்லா அரசியல் பண்ண தெரியும், இதை விட நல்லா பேச தெரியும். ஆனா தெரிஞ்சுமே கூட இந்த லிட்டரலி ஏன் இந்த ஒரு மாதிரி சினிமேட்டிக் டயலாக பேசிட்டு இருக்காருன்னா இன்டென்ஷன்லி தான் பண்றாங்க. ஒரு மாதிரி இதை ஒரு மாதிரி ட்ரெண்ட் பண்றதுக்கு, வைரல் பண்றதுக்கு, அதை வச்சுக்கிட்டு தொடர்ந்து மக்கள் அதை பத்தி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசிக்கு ஓட் பண்ணும்போது அவங்க மனசுல இருக்கிறது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா டிவிக்கே. அதை அப்படி மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒன்று அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் இல்லை. மக்களை இவங்க ஃப்ரேம் பண்ணி ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க, தள்ளி அவங்கள வந்து இவங்க டிசைன் பண்ண வைக்கிறாங்க. இதை வந்து ஃபேன்ஸாக இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதி வேற, சினிமா ஆக்டர்ஸ் வேற. ஒரு சினிமா ஆக்டர் வந்து அரசியல்வாதியை வரணும்னா அதுக்கான கேள்விகளும் தகுதிகளும் ஒரு ஃபேனாக இருந்தாலுமே கூட நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதை சும்மா அவங்க ஃபேனாக இருக்கேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு அரசியல் வந்தால் உனக்கு நான் ஓட்டு போடுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும்னு பார்த்து தான் ஆகணும். இது வந்து பியோர் பிஆர் ஸ்ட்ராட்டஜி. விஜயோட ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவர் பேசுறது அதான் உண்மை. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க சோஷியல் மீடியாவில் டிவிக்கே பத்தி பார்க்குற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அப்ரோச் பண்ண ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க திரும்ப ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது பொய்யா உண்மையை உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க guys. See you.